மாசான மதுரை முட்டை மாசுக்கு மட்டும் இல்லை, மட்டன் கறி தோசைக்கும் அதே மாசு தான் நம்ம மதுரையில். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கோம். மதுரையில் வந்து நம்ம என்ன தான் நிறைய குழம்பு வகைகளோ இல்லை கார வகைகளோ நம்ம பண்ணாலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா கறி தோசை. இந்த மட்டன் கறி தோசைக்கு எந்த ஊர் ஃபேமஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆமாங்க, எங்கள் மதுரை தான். மதுரை வந்து இட்லி, பன் புரோட்டா, ஜிகர்தண்டா இந்த மாதிரி ஐட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் மட்டன் கறி தோசைக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு இடம். இங்கே பாருங்கள், கறி தோசை அப்படியே மெத்துன்னு இருக்குது. இந்த பஞ்சு மிட்டாய் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மெத்து சாஃப்டாக இருக்குது. கறியே பஞ்சு மாதிரி தான் சார் இருக்கும். மதுரையில் தான் கறி தோசை வந்து ஃபேமஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கறி தோசை பார்த்தீங்கன்னா பண்ணும்போது இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த மட்டன் கறி சுக்கா கறியை நாங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கிடுவோம். ஸோ ஒன்று வந்து ஒரு சுக்கா டைப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். இன்னொன்று வந்து ஒரு கொத்துக்கறி மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி, கோலா உருண்டைக்கு நம்ம எப்படி கொத்துக்கறி வாங்குகிறோம் அந்த மாதிரி கொத்துக்கறி ரெடி பண்ணி அதை வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். ஸோ ரெண்டு கறியை மிக்ஸ் பண்ணி அந்த தோசை மாவில் அப்ளை பண்ணி இதோட நம்ம எக்கும் நம்ம ஆட் பண்ணுறதுனால தான் இந்த முட்டைக்கறி தோசையோட உண்மையான குவாலிட்டி அவுட்புட் கிடைக்குது. ஸோ இதுதான் ஸ்பெஷல். கறி தோசைனா மதுரையில் வந்து சாப்பிட்டா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதே மாதிரி நான் இங்கே வந்து பண்ணால் தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமாக வெயிட் பண்ணி நான் இன்றைக்கி இந்த கறி தோசை பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நமக்கு சொல்லித்தரப்போ யார்கிட்ட வேலவன் கேட்டரிங் சரவணன் அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி செய்கிறது தான் எங்கள் மதுரை மட்டன் கறி தோசை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சௌக்கியமா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு 2 கறி தோசை சாப்பிட்டா தாராளமாக நல்லா குப்புன்னு ஆகிடும். ஆமாம் சார், குழம்பே தேவையில்லை. வித்தவுட் சால்னாலேயே நீங்கள் வெறும் அந்த கறி தோசை அப்படியே சாப்பிடலாம். நீங்கள் நல்ல விஷயம். ஒரு சைட் டிஷ் எந்த குழம்பு இல்லாமலே. சரி, அப்புறம் பண்ண ஆரம்பிக்கலாமா? பண்ண ஆரம்பிக்கலாம் சார். ஓகே, இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? இதுக்கு வந்து நம்ம மட்டன் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா பீஸ் வந்து 1 கிலோ, மட்டன் கொத்துக்கறி 1/2 கிலோ, தேவையான முட்டை 10 எண்ணம், அதே போல் வெங்காயம், பெரிய வெங்காயம், நறுக்கிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ, தக்காளி ஒரு 200 கிராம், பச்சை மிளகா வதக்கையில் பச்சை மிளகா வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 பச்சை மிளகா, இஞ்சி பேஸ்ட் 75 கிராம், பூண்டு பேஸ்ட் 75 கிராம், மிளகுத்தூள் ஒரு 50 கிராம், சீரகத்தூள் ஒரு 50 கிராம், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாப்பொடி ஒரு 50 கிராம், நல்லெண்ணெய் ஒரு 1/4 லிட்டர். இது வந்து ஒரு 10லேருந்து 12 பேர் சாப்பிட்றதுக்கான தேவையான பொருட்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு சார் முதல்ல அந்த கறி 2 கறி இருக்குது. நான் சொன்னேன்ல சார், 2 பார்ட்டாக கறியை பிரிக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு 10லேருந்து 12 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஒரு கறி வந்து ஒரு 10 கிராம்லேருந்து 15 கிராம் சுக்கா, அதாவது இது. ஆமாம், ஓகே. இந்த கறி இது என்ன நம்ம பண்ணியிருக்கோம்னா, நம்ம கறி வேக்காடு கொடுத்து அதில் வந்து மிளகாப்பொடி, உப்பு மட்டும் சேர்த்து நம்ம இறக்கி வச்சுருக்கோம். கறி நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாகவே வச்சுட்டோம். ஓகே. இது வந்து சுக்காக்கு. இது வந்து போன்லெஸ் மட்டன். ஆமாம், எல்லாமே போன்லெஸ். இதுவும் போன்லெஸ் தான், அதுவும் போன்லெஸ் தான். சரி, ஓகே. ரெண்டாவது அந்த கறி வந்து இது வந்து அதே பார்ட் ஆஃப் கறி வந்து ஓகே, நம்ம கொத்துக்கறி எப்படி கோலா உருண்டைக்கு நம்ம வாங்குவோமோ அந்த மாதிரி நல்ல கறியை கொத்தி அந்த கறியை நம்ம ஒரு வேக்காடு கொடுத்து பாயில் பண்ணி நம்ம இறக்கி வச்சிருக்கோம். நமக்கு இந்த கொத்துக்கறி வாங்கும்போது கொழுப்போட வாங்கணுமா, கொழுப்பு இல்லாமல்? இல்லை, வித்தவுட் கொழுப்பு அது கொஞ்சம் நச்சுன்னு இருக்கும். கொழுப்பு இல்லாமல் இருந்தால் ரொம்ப பெஸ்ட். பட் எப்படினாலும் 1-2 வரதான் செய்யும். பட் ஒன்றும் இல்லை, கொழுப்பு இல்லாமல் வாங்குறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே. இந்த 2 கறியை நம்ம வேக்காடு பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம இது வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு கிரேவி பேஸ்ட் டைப்ல ரெடி பண்ண போறோம். இது நம்ம அவிச்சது. ஆமாம், மசாலா மாதிரி அவிச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் லைட்டாக அரைப்பதமாக கோலா உருண்டைக்கு அரைக்கிற மாதிரி நைஸாக இல்லாமல் ஒரு அரைப்பதமாக அரைச்சிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு கிரேவி பேஸ்ட் மாதிரி வந்துடும். புரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ இதை வந்து அரைக்கும் போது கூட வேறு என்ன போடணுமா? ஒன்றுமே வேணாம் சார், ப்ளைனாக அப்படியே அரைச்சி நம்ம கொண்டு வந்துடும். நம்ம மற்ற காரம், மிளகாப்பொடி, உப்பு எல்லாமே இங்கே சேர்த்துக்கிறோம் நம்ம. சரி, ஓகே. இப்போ நீங்கள் அரைச்சிருந்தீங்க. இப்போ அரைச்சா சார் இந்த பதத்தில் நம்ம அரைச்சிருக்கோம் நம்ம. ஓகே. இப்படி இருந்தால் தான் அந்த குழம்போட சேருமா மசாலா? நம்ம சேர்த்து மசாலா மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தோசை மாவு ஊற்றி இந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். ஓகே. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சுக்காவை வைக்கிறோம். அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆமாம் சார். சரி, ஓகே, டன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பத்தை வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் சார். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சார். நல்லெண்ணெய் தான் உங்களுக்கு வந்து இந்த மட்டன் சுக்கா ஐட்டம் அப்படின்னு போயிட்டீங்கனாலே இந்த நல்லெண்ணெய் தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கிறது. கடைசியாக லாஸ்ட் டைம் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம். ஆமாம், நல்லெண்ணெய் சுக்காக்கு யூஸ் பண்ணோம். அதனால நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டோம். சரி, ஓகே. அடுத்து வெங்காயம் சார். சரி, இதுக்கு பட்டை என்ன போடுறீங்களா? இல்லை, எதுவுமே கிடையாது சார், பட்டெல்லாம் கிடையாது. ஓகே. வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி. வெங்காயம் கட் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லை ஒடிசா? ஆமாம் சார், ஆமாம் சார். ஒடிசா நல்லா அதான் கிட்டத்தட்ட அரைச்ச மாதிரி. எப்படி அரைச்ச மாதிரி ஒடிசா. இதுக்கப்புறம் பச்சை மிளகா சார். பச்சை மிளகா போட்டுறோம்.
இது சிம்பிளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது மசாலா. அதாவது சிம்பிளா ஈஸியா ரெடி பண்ண ஈஸியா இருக்கும். ஈஸியான மசாலா. ஓகே. பச்சை மிளகா சார். ஓகே. சும்மா ஒரு 4-5 பச்சை மிளகா. ஓகே. ஸோ இது போட்ட பிறகு எப்படி நம்ம வந்து நல்லா வதக்கணுமா? ஆமாம் சார், கொஞ்சம் நல்லா செவக்க வதக்கிட்டு அப்புறமா இதை நம்ம போட்டுடலாம். இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு போட்டு கடைசியில் நம்ம கறியை போட்டு நல்லா அதை கொஞ்சம் கிரேவி டைப்பில் நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, டன் டன். இப்போ அதே போல் வந்து சார், இப்போ நம்ம அந்த சூப் நம்ம வச்சுக்கோம்ல, முதல்ல ஒரு சுக்காக்கு ஒரு கறி வேகாடு கொடுத்தோம். ஓகே. அதாவது இது இந்த கறி நம்ம வேகாடு கொடுத்தோம். இதில் வந்து உப்பு மிளகாப்பொடி மட்டும் நம்ம சேர்த்துக்க சொன்னோம். இதில் மிளகாப்பொடி சேர்க்காம நீங்கள் உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டன் சூப் ரெடி. வெறும் நல்லெண்ணெய் உப்பு அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். அப்போ அந்த இடத்துல மிளகு சீரகம் எதுவுமே வேணாம், உப்பு நல்லெண்ணெய் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் சூப். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இது நம்ம மட்டன் ஆக்சுவலி கொடுக்கணும்னு நினைச்சேன் சூப்பு, மறந்துட்டு இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்க சார், சரிங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு சார். இப்போ நம்ம அடுத்து இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு இந்த பக்கம் போதுமா? போதும், இந்த பக்கம் போதும். ஓகே. அந்த லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலராக மாறுற டைமில் கரெக்டாக வந்து இந்த பூண்டு பேஸ்ட் போட ஆரம்பிக்கிறோம். ஓகே. ஸோ அப்போது பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் இஞ்சி. சரி, ஓகே. இஞ்சிக்கும் பூண்டுக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல் மனமே கமகமகமன்னு அந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னே அப்படியே கமகமகமன்னு அப்படியே தூக்குது. இதுக்கப்புறம் தக்காளி சார். சரி, இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல மசாலா தான் போடுறோமா? மசாலா வந்து சார் நம்ம பச்சை மிளகா காரம் ஏற்றிட்டோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் நம்ம. ஓகே. மிளகு சீரகம் ரெண்டோட தூள் அது மட்டும் தான் சேர்க்குறோம், மிளகாத்தூள் சேர்க்கல. மிளகாத்தூள் வந்து நம்ம சுக்கால சேர்த்துருக்கோம். நம்ம இந்த வேக வச்சு சுக்கால நம்ம முதல்ல மிளகா பொடி போட்டுருக்கோம்ல, அதனால் போதும். அதுபோல் இதில் வந்து காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். சரி, ஃபைன். ஸோ மிளகுத்தூள் சீரகத்தூள். ஸோ நார்மலாக பண்ணுற அந்த மசாலா கான்செப்ட் மல்லித்தூள் அப்படிலாம் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி மஞ்சத்தூளும் இல்லை. கிடையாது. மசாலா போட்டலாமா? போட்டலாம் சார். எது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? மிளகுத்தூள் சீரகத்தூள். எவ்வளோ போடணும்? நான் போடலாமா? போடுங்க சார், நீங்களே போடுங்க. சேர்த்துக்கிறேன். ஓகே. லைட்டாக போதும் சார், போதும் சார். சீரகத்தூள். சீரகம் எவ்வளோ போடுறீங்க? நீங்கள் போடுங்க. அதே 10 கிராம் தான் சார். நீங்களே போடுங்க. இதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த கொத்துக்கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சரி, ஓகே. இது நல்லா எப்படி வதங்கணுமா? நல்லா வதங்கிருச்சு. இந்த மசாலா இப்போ கடைசியாக போட்ட மசாலா மட்டும் சேர்ந்துருச்சுன்னா இதை நம்ம போட்டுடலாம் நம்ம. சரி, ஓகே. மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி இந்த மசாலாவுக்கு போட்டு. ஓகே. இந்த தண்ணி ஊற்றும் போது அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர ஆரம்பிக்கும். அவ்வளோதான். ஓட்டிட்டு ஃபைனலாக நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க கொத்துக்கறியை இதில் நம்ம ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ். இப்போ இந்த இடத்துல உப்பு போட போகிறோமா? எப்படி? ஆமாம், லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு தேவையான. ஏற்கனவே நம்ம கறி வெக்காடு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். சரி. அது வந்து ஒரு 6 உப்பு தான் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக தேவையான அளவுக்கு சேர்த்து போடலாமா? போடலாம் சார். இந்தாங்க. சும்மா லைட்டாக சிட்டிக்கு போடுறோம். லைட்டாக அவ்வளோ தேவையான அளவு. இதுவே வந்து நல்ல ஒரு அந்த சீரகம் கலருக்கு பார்த்தீங்கன்னா டார்க்கான மாதிரி ஆயிடுச்சு. மிளகு கலர் காமிக்க முடியுமா? மிளகு இது ஸ்மூத் அந்த டெக்ஸ்சர் ஒரு அந்த மசாலா நல்லா ரெடியாக இருக்குது. இதுதான் நீங்கள் அந்த பேஸ்ட்னு சொல்றீங்க, ரைட்டா? ஆமாம் சார், ஆமாம் சார். கரெக்ட் சார். இது போட்ட பிறகு மொடமான இருக்க வேண்டியது இருக்குதா? ஆமாம் சார், நல்லா போட்டு பிரட்டிட்டு அப்படியே அந்த கிரேவி இறக்கி வச்சுக்கணும். இறக்கிட்டு நம்ம அடுத்து ப்ராசஸ் அடுத்து நம்ம சுக்கா ரெடி பண்ணுறோமா? சுக்கா ரெடி பண்ணுறோம் சார். சரி, ஓகே. நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, சரிங்களா? இப்போ நீங்கள் இதை கூட நீங்கள் எடுத்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த மசாலா எப்படி இருக்குங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த இடத்துல கொத்தகறி போட்ட மாதிரியே தெரியல. போட்ட மாதிரி தெரியாது. இது அப்படியே சப்பாத்தி உள்ள ஸ்டஃபிங் சாப்பிட்ற சூப்பராக இருக்கு. எக் புர்ஜி பன்னீர் புர்ஜி மாதிரி. ஆமாம், நான் சொல்லலாம் சார். இன்னொன்று அந்த மட்டன் மீன்ஸ் வந்து புர்ஜி பொடி மாஸ் மாதிரியே இருக்குது. நம்ம டிஃபனுக்கு இதுவே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதுவே ஒரு டிஷ்ஷாக ரெடி பண்ணலாம். சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்கேன். நம்ம அடுத்து ஒரு டிஷ்ஷாக கொடுத்துலாம். சரி சரி. ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்துருக்கீங்க அது. அப்போ இதை மாற்றிடலாமா? மாற்றிடலாம் சார். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய்
இதில் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எதுவுமே எதுவுமே வேணாம் சார். அது மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம. ஓகே. ஸோ அந்த வேக வச்ச அந்த மட்டன் பீசஸ் இதில் போடுறோம். ஃபைன். கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு லைட்டாக 2 கொத்து. என்னங்க நம்ம கொத்து கரண்டி அந்த கரண்டிங்க. அது குத்தும் போது நல்லா உற்சாகம் வருது பாருங்க. அப்படி சுக்காவை போட்டு நல்லா கொத்தியாச்சு சார். சரி, ஓகே. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மசாலாவை அப்படியே அதில் போட்டு நல்லா பிரட்டிட்டு ஓகே. அடுத்து நம்ம தோசைக்கு போட்டு. ஓகே. இந்த தண்ணி வந்து அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக. ஆமாம் சார், ஆமாம் சார். அந்த கீழே அடி பிடிக்காமல் இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் நம்ம. இது நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்ம தோசைக்கல்லே நம்ம பண்ணிக்கலாம். தோசைக்கல்லே பண்ணலாம் சார், தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கல்லில் நீங்கள் பண்ணும்போது கொத்தும் போது ட்ரை ஆச்சுன்னா இந்த ஸ்டாக் வாட்டர் இங்கே பாருங்கள், அந்த வேக வச்ச தண்ணி அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நாங்கள் லைட்டாக அப்படி பண்ணிடுறோம். ஓகே. இப்போ வந்து கீமா போடலாமா? போடலாம் சார். கீமா மசாலா வந்துட்டு. சரி, ஓகே. நல்லா போட்டுருங்க சார். அப்படி போடலாமா? போடலாம் சார். இப்போ நல்லா போட்டு மேஷ் பண்ணிட்டு ஓகே அவ்வளோதான் நல்லா சேர்த்துறோம். ஆமாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆகிடும் 2 கொத்துக்கறியும் சுக்காவையும். இப்போ லைட்டாக பெப்பர் பொடி போட்டு கொஞ்சோண்டு மல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம் சார். சரி, என்னங்க நீங்கள் கிண்டுங்க, நான் அப்படியே போடுறேன். போடுங்க போடுங்க. போதுமா? போதும் சார், போதும் சார். போதும்ல? ஃபைன், ஓகே. கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோமா? மல்லி போடுங்க, லைட்டாக கருவேப்பிலை கொஞ்சம். நம்மளுக்கு தாராளமாச்சே கொத்தமல்லி கரு. அவர் கிண்டிகிட்டே இருக்காரு, அது அப்படி கொத்திட்டே இருக்காரு அவர். இதுக்கப்புறம் வந்து நம்ம இது முடிச்சு மசாலாவை எடுத்துட்டு தோசைக்கல்ல தோசை மாவு ஊற்றிட்டு அப்புறம் முட்டை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் மசாலா அப்ளை போடுறோம். அவ்வளோதான். கல் ரெடி பண்ணியாச்சு. முட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தோசையை ஊற்றுறோம், மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் முட்டையை அதில் போட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் நம்ம வைக்கிறோம். 4 முட்டை போடுங்க சார். ஓகே. இப்படி முட்டை இதில் உடைக்கிறதும் ஒரு ஸ்டைல் தான்ல? ஆமாம் சார். எங்கள் ஊர் கடையில் அப்படி ஒரு கையில் உடைச்சு அப்படியே போட்டுருவாங்க. அதுக்கு நல்ல கொஞ்சம் ரெகுலர் இது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படி உடச்சு அப்படியே போடுவாங்க. அப்படி உடச்சு அப்படியே ஒரே கையில் தான், 2 கையில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் நல்லா பீட் பண்ணிட்டு பண்ணுறீங்க? என்ன காரணம்? ஏன் அப்படியே போட்டால் சப்போஸ் வந்து அந்த மஞ்சக்கரு முழுசாக கூட விழுந்துடலாம். ஸோ நல்லா பீட் பண்ணிட்டா அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு 2 ஈவனாக சமமாகணும். இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் நல்லா லைட்டாக தடவி தோசைகள் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோம். நம்ம தண்ணி தெளிச்சிக்கிறீங்க? ஆமாம், லைட்டாக. தண்ணி ரொம்ப நேரம் சூடு ஏறிடுச்சு, அதனால் கொஞ்சம் லைட்டாக அதை கொஞ்சம் கூல் பண்ணுறோம். செட் பண்ணுறீங்க. தோசைக்கல்லுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற விளக்குமாறு சார், ரொம்ப முக்கியமான விஷயம். மக்கள் கமெண்ட்லேருந்து விளக்குமாறுன்னு போகிறாங்க. இதுக்கப்புறம் நான் தோசை முட்டை கறி போட்டால் சாப்பாடு ரெடி. மசாலா தான் மெயின், ரைட்டா? ஆமாம் சார், மசாலா நம்ம ரெடி பண்ணுறது தான் சார் மெயின். ஓகே. அது மாதிரி மாவும் எந்த அளவுக்கு பக்குவம் முக்கியமாக இருக்கும் சார்? வழக்கமாக நான் தோசைக்கு ஆட்டுற மாவு தான் சார். ஆட்டுறது அதில் எந்த ஒரு இது கிடையாது. தோசைக்கு ஆட்டுற மாதிரி வழக்க மாட்டிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த அடிச்சு வச்சுருக்கோம், முட்டை அடிச்சு வச்சுருக்கோம், அதை நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறோம். சார் போட்டாச்சு, முட்டையை உடச்சு ஊற்றியாச்சு, அந்த மசாலாவே அப்ளை பண்ணியாச்சு. அப்படியே திருப்பி போடுறோம். அவ்வளோதான் சார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது தான். அவ்வளோதான். திருப்பி போடும் போதே அப்படியே வாயெல்லாம் ஊறுது. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக்கானதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பெரட்டி அப்படியே உங்கள் பிளேட்டில் வச்சிட்டோம்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்து மதுரை மட்டன் கறி அப்படிங்கிறது மக்களுக்கு சொல்லுங்கள். மதுரை மட்டன் கறி தோசை. ஸோ கறி தோசை அந்த பக்குவத்தை எப்படி இருந்தால் கறி தோசை ரெடின்னு அர்த்தம் சார்? நல்லா ரோஸ்ட் அப்படியே அந்த கறி வந்து தோசைகளை பரட்டி போட்டு நல்ல கருப்பு கலரில் அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது, லைட்டாக ஒரு பிளாக்கிஷாக மாறணும். லைட்டாக ஆமாம், லைட்டாக அந்த ரோஸ்டட் மாதிரி மாறணும், சுக்காவாக மாறணும். நம்ம ஏற்கனவே கறி வேக்காடெலாம் கொடுத்துட்டோம், இருந்தாலும் தோசைக்கல்லில் ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸ் வேக்காடு கொடுத்தோம்னா அது இன்னும் டாப்பாக இருக்கும். சரி, ஓகே தான். இது தொட்டுக்கு எதுவும் தேவையில்லை?
அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். வேணா நம்ம ஏதாவது வெஜ்ஜு குருமா சால்னா ஏதாவது வச்சுக்கலாம், இன்னும் டாப்பாக இருக்கும். வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கறி தோசை அப்படியே மெத்துன்னு இருக்குது. இந்த பஞ்சு மிட்டாய் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மெத்து சாப்பிட்டா இருக்கு. கறியவே பஞ்சு மாதிரி தான் சார் இருக்கும். ஓகே. காரமாக இருக்கா சார்? காரம்லாம் இல்லை, ஆனால் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுறோமா, அந்த மிளகோட காரத்துக்கும் அந்த கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த தோசையும் மெதுன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த முட்டை, இந்த கறி, இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. வேற லெவல். எனக்கு வர பிரசாதம் எனக்கு. தேங்க்யூ சார். வெரி குட். இது வேணா சால்னா கொஞ்சம் ஊற்றி சாப்பிடலாம். எனக்கு இடம் சால்னா வேண்டாம், அப்படியே சாப்பிடுறீங்க. அப்படியே சாப்பிடலாம். சூப்பர். ஆக்சுவலாக அப்படியே தான் சார் சாப்பிடணும். ஏன்னா நம்ம கிரேவி தான் தோசையிலே அப்ளை பண்ணிட்டேன், அந்த கொத்துக்கறி மசாலா அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அப்படியே நம்ம சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம். இந்த மாதிரி சுட வரும்போது அப்படியே சாப்பிட்டா தான் சாட்டிஸ்ஃபைடு. வேற ரோல். சரிங்க சார். ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ சார். கறி தோசைனா கறி தோசை, இதுதான் கறி தோசை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நம்பர் கொடுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். வேலவன் கேட்டரிங் சரவணன் பேசுகிறேன். என்னோட ஃபோன் நம்பர் 9842373007. நம்ம மதுரையில் லொக்கேட் ஆகிருக்கோம். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை பண்ணோம். தீனா சார் சாப்பிட்டு அவரோட ஃபீட்பேக் சொன்னார். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஒரிஜினல் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மணி 8 மணி ஆகுது. ஆமாம் சார். இந்த டைமில் 2 கறி தோசை நான் சாப்பிடலாம். சாப்பிட்டு போய் நிம்மதியாக போய் சாப்பிட்டு படுக்கிறேன். காலைல வரையும் உங்களுக்கு கம்முன்னு இருக்கும். கம்முன்னு எங்கள் குப்புன்னு இருக்காங்க. கம்முன்னு இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா. டேக் கேர். தேங்க்யூ.